காலம் சுருங்கியிருப்பதால் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு தலைமுடியாது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்திட்டங்களை நாகை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்து மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதம் அவர்களே, சிறப்புரை வழங்க இங்கே வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கு இணையான செல்வம் இல்லை என்கிற திருக்குறள், தொலைக்காட்சி விவாதங்களில் தன்னுடைய குரல் வளர்த்தாலும் தன்னுடைய சிறப்பான வாத திறமையாலும் எங்களை போன்ற தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்க இருப்பவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக கொண்டிருக்கின்ற திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்திலிருந்து எல்லாரும் பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகள், மகளிர், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்போடு அரவணைத்து வரவேற்றுக் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கழக இளைஞரணியை சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இளைஞர்கள் அதிக அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் திராவிடமும் மறைந்து போனதால் திராவிடத்தின் அடியான கொள்கைகளான சமூக நீதி, சமத்துவம், மொழி உணர்வு, மாநில உரிமை, சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண்கள் உரிமை ஆகிய கொள்கைகளிலிருந்து நான் தடமாறாமல் இருப்பதற்காக எடுத்த முடிவுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தில் நினைத்துக் கொண்டது. அதாவது எந்த அளவிற்கு பழனிசாமியாலும் ஓஎஸ் மணியாலும் வஞ்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் 5 வருடங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிற முதல் பொதுக்கூட்டம் இதுதான் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்கின்றார் பழனிசாமி. அதை பற்றி அப்படியே பேசுவோம். 2 ஆண்டுகள் முன்னால் கழகத்தில் இணைந்ததை முன்னிட்டு சென்னை அறிவாலயத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற சென்றிருந்தேன். அங்கே அப்போதுதான் காலையில காணொலியில செய்தி வருகிறது, ஒவ்வொருடைய மகளிர் உரிமை தொகை கணக்கில் வரவு தொகையாக 5000 வைக்கப்பட்டது என்று சொல்லி காலையில் மகிழ்ச்சியுடன் முதலமைச்சர் செய்தி பேசிக் கொண்டிருந்தார் காணொலியில். நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு போனோம். அப்ப முதலமைச்சர் வரும்போது அங்கே பெண்கள் மிக உற்சாகமாக கழக தலைவர்களை, தளபதியை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். அங்கே உள்ள சூழலை நான் பார்க்கும் போது எனக்கு தோன்றியது ஒன்றுதான், அடுத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு அச்சாரம் விதைக்கப்பட்டு விட்டது இன்றைக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மீண்டும் கழக ஆட்சிதான் என்று தோன்றியது. எதிர்கட்சிகள் மிக பலவீனமாக இருக்கின்றார்கள், சிதறுண்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் அவருடைய ஒரே நம்பிக்கை என்ன, 5 வருஷம் ஒரு ஆட்சி முடிந்தால் சுழற்சி முறையில் அடுத்து நம்ம ஆட்சி தான். இயல்பாக இருக்கின்ற ஒரு சலிப்பு நம்மை மீண்டும் ஆட்சி பெட்டியில் கூட அமர்த்திவிடும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய கணக்கு. அவர்களிடம் பலம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இதை ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள். ஆனால் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனைகளான மகளிர் உரிமை தொகை, மாணவிகளுக்கு உதவித்தொகை, நான் முதல்வன் திட்டம், இலவச விடியல் பயணம் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திட்டங்களால் மீண்டும் கழக ஆட்சியை உறுதிப்படுத்தும் வகையில் நமக்கு சாதகமான ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தில் அகில இந்திய அளவில் வளர்ச்சியில் 2வது இடத்தில் தமிழகம் இருக்கின்றது. இது போன்ற சிறப்பான செயல்பாடுகளால் கழகம் மீண்டும் ஆட்சியை உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் கொள்கை, தத்துவம், சித்தாந்தம் ஆகிய உறுதியான நிலைப்பாட்டினால் பவளவிழா ஆண்டிலும் 75வது ஆண்டிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்து கடுமையாக போராடி அதை ஆட்சி கட்டில் அமர்த்தியவர் பேரறிஞர் அண்ணா என்று பெரியார் சொல்கின்றார். காலம் காலமாக வர்ணாசிரமத்தாலும் சனாதனத்தாலும் அடிமைப்பட்டு கிடந்த அடக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர்,
பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்று கற்பிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய உரிமைக்காக தொடங்கப்பட்டதுதான் நீதி கட்சி. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் நம்ம கொள்கை உறுதியோட இருந்தா பழனிசாமிகிட்ட போய் திராவிடம்னா என்னன்னு கேட்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அது எதாவது அறிஞர்கள் கேட்கணும் அப்படின்னு. திராவிட இயக்க வரலாறு என்ன? இதை அலங்கரித்த ஆளுமைகள் யாரா? பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின், வைகோ, ஏன் அவங்க எதிர்த்தரப்பு எடுத்துக்கிட்டா கூட எம்ஜிஆர், அம்மையார். இப்படி வந்த திராவிட இயக்க பாரம்பரியத்திற்கு பழனிசாமி என்ற அரசியல் அவலத்தால் அசிங்கத்தால் ஏற்பட்ட சோதனை பாருங்கள். பழனிசாமி தலைமையிலான கும்பலை 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கார். அது அந்த இயக்கத்தின் அவமரியாதையாக இருக்கும். பாஜகவிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒப்படைத்துவிட்ட பழனிசாமிக்கு அண்ணாவையும் திராவிடத்தை வென்று என்ற பெயரையும் பயன்படுத்த இந்த தார்மீக உரிமையும் கிடையாது. பழனிசாமி என்ன நடக்குது? நான் ஏதோ சொல்றேன், நான் அந்த கட்சியில பணியை எதிர்கொள்ள முடியாம வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யார் யாரை எதிர்கொள்ள முடியாமல் வந்தது? ஒன்றை நான் சொல்றேன். அதாவது நான் அரசியல்ல தகுதி திறமையெல்லாம் எப்போ சொல்றது நான் ஒப்பிடுவது. ஆனால் ஒரு விதிவிலக்காக என்னை விட அரசியல் தகுதி குறைவான OS மணியை பற்றி பேசுவது என்னுடைய பலவீனம் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் வகித்த முன்னாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் என்பது போது அவருடைய பதவிக்கான செயல்பாடுகளை விமர்சிக்காமல் நாம் இது கடந்து செல்ல முடியாது. யார் யாரை எதிர்கொள்ள முடியவில்லை? உண்மை என்ன? ஒரு பெரிய வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியிலிருந்து நான் வெளியேறினா தொடர்ந்து தோல்வி. நாலு கடியில டேபிள்ல போய் ஊருக்கு போய் சசிகலா அந்த பதவி வாங்க பழனிசாமி பதவி கொடுத்த பழனிசாமி சசிகலா நீக்கியாச்சு. தன்னோட இரட்டை தலைமையாக இருந்த ஒருங்கிணைப்பாளர் திரு OPS அவர்களையும் கட்சி ஒன்று நீக்கியாச்சு. டிடிவி தினகரனை ஒதுக்கி வச்சாச்சு. பழனிசாமியோட செயல்படுவதற்கு போய் தூக்கில் தொங்கலாம் என்று சொன்ன டிடிவி தினகரனுக்கு இன்னைக்கு என்ன அரசியல் அழுத்தம் தெரியல, சேர்ந்துட்டார். ஆக இந்த தேர்தலோடு பழனிசாமி கும்பல் துடை தெரியப்படும். கடைசியில OS மணியில பழனிசாமி கட்டி முடிச்சு அழுவ போறாங்க. ஆக இந்த பாஜக ஆரிய கும்பல் பாஜக உள்ளே வந்துருது. பூச்சாண்டி காட்டுறாங்க திமுக. பாஜக உள்ளே வந்து விட்டது. அது மிகப்பெரிய ஆபத்து. பாஜக RSS சங் பரிவார் கும்பல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு, தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் உகரான கலாச்சார திணிப்பு. அது வட இந்திய கலாச்சாரத்தை கொண்டாந்து இங்கே புகுத்தும். திருப்பரங்குன்றம் கோயில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லாமே, இதுவரை அங்கே உள்ள தீபம் இதுவரை பிரச்சனையாக்கப்பட்டிருக்கின்றதா? பாஜக என்ற ஒரு கட்சி தலையெடுத்த பிறகுதான் இது போன்ற சமூக பதட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. சிறுபான்மையினர் ஒரு அச்சத்தில் அச்சுறுத்தலில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் பல இதில் என்ன நடந்துச்சு? ஜனநாயக படுகொலை, வாக்கரி ஆஃப் டெமோக்ரசி. ஒரு ஜார்க்கண்ட் மாநிலமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இங்கே காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை உடைத்து, அந்த கட்சியை உடைத்து அடுத்த நாள் பாஜக ஆட்சியை பெரும்பான்மையினால் பாஜக ஆட்சியை உருவாக்கி கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலை நாளைக்கு அதிமுக என்ற பெயரில் இயங்கும் இந்த எடப்பாடி கும்பல் சார்பில் ஒருவேளை ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தால் அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, RSS ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆரிய படையெடுப்பு இன்னைக்கு பிராமண ஒரு இயக்கமாக உருவானது நீதி கட்சி. இன்றைக்கு ஆரியம் இந்தியா முழுவதுமாக வேறுபட பார்க்கின்றது. பல மாநிலங்களில் வேறுபட்டுவிட்டது. பக்கத்து மாநிலமான கேரளாவில் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் ஆரிய படையெடுப்பை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கும் ஒரே தளபதியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் படையெடுப்பை மீண்டும் திமுக ஆட்சி நாளை தொடரட்டும், தமிழ்நாடு வரட்டும் என்று சொல்லி முடிக்கின்றனர்.